அப்படியே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சவுதியில் வந்து ஃப்ரைடே. அதனால் எனக்கு ஆஃபீஸ் லீவு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி போல் ரூம்லேருந்து வெளியே வந்து ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரோடெலாம் பார்த்தேன். நார்மல் டேஸை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் கார் அதெல்லாமே கம்மி தான், போகிறது வரது எல்லாமே. இப்போ நான் எதுக்காக வெளியில் வந்தேன்னா, என்கிட்ட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இங்கே வந்து ஒட்டகை இறைச்சி கிடைக்கும், ஸோ அந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ இடத்துன்னு சொன்னோன்னே நான் அதுக்காக வெளியில் வந்து பார்த்தேன். அதில் அந்த ஒட்டகை படம் போட்டுருக்கல, அங்கே தான் அந்த ஒட்டகை இறைச்சி கிடைக்கும். ஸோ ஓகே இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருந்த ரோடை பார்த்தா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து இந்த கார் வந்து ரேஸுக்கு போகிற மாதிரி தான் சர்ன்னு போயிட்டு இருந்தது. ரோடு கிராஸ் பண்ணதே பெரிய விஷயம். இங்கே வந்து நார்மலாக நம்ம ஊரில் கிராஸ் பண்ணோம்னா ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அந்த பக்கம் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 500 மீட்ரு, 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் போய் தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணவே முடியும். ஸோ அதனால் இடையில ஒரு கேப் நம்ம ஆட்கள்லாம் சேர்ந்து ஓப்பன் பண்ணி வச்சு இங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்கள், சர்ன்னு எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல, ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்காங்க.